இந்தாங்க. அம்மா, உடம்பு வலிக்கிற வலிக்கு சூடா காஃபி குடிக்கும் போது எதமா இருக்குமா? சரி, மகாவோட இத்தனை நாள் போராட்டத்துக்கு பலனா கார்மெண்ட்ஸ் கம்பெனி திறக்க போறோம். மகா, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே கத்துக்குட்டி தான். நீ சொல்ற வேலைய நாங்க செய்வோம். அதையே நாங்க உருப்படியா செய்யறோமான்னு தெரியாது. நீ தாமா பார்த்து சொல்லணும். அதனால கம்பெனிய முன்னுக்கு கொண்டு வர முழு பொறுப்பும் உங்ககிட்ட தாமா இருக்கு. அது என்ன, மகாக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா என்ன? கொஞ்ச நாளைக்கு தடுமாற்றமா இருக்கும், அப்புறம் நாமளும் வேலையை கத்துப்போம்ல. அதனால பொறுப்புங்கிறது எல்லாருக்கும் தான் இருக்கு. இந்த அளவுக்கு அக்கறையா பேசுறியே, அதுவே சந்தோஷம்தான். சரி, கார்மெண்ட்ஸ் பேசுறோமே, அதுக்கு ஒரு பேர் வைக்க வேணாமா? ஆமா இல்ல, வேலையில அதை மறந்துட்டோம். என்ன பேர் வைக்கலாம்? நான் சொல்லட்டுமா? சொல்றா. என் அப்பா பேர் வைக்கலாம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போக என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா தான் வராங்க தெரியுமா? ஆனா எனக்கு மட்டும்தான் என் அப்பா யாருன்னே தெரியல. அவர் பேர் கூட தெரியல. ஏய், வாய மூட போறியா இல்லையா? ஏய், குழந்தை எதுக்கு திட்டுற? அவ மனசுல இருக்கிறத சொல்றா. மதிக்குட்டி, உங்க அப்பாவை பத்தி பேசினாதான் உங்க அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல. அப்புறம் ஏமா பேசுற? உனக்கு அப்பா அம்மா எல்லாமே உங்க அம்மா தாம்மா. உன்னை பாத்துக்கலாம் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அப்புறம் என்னம்மா? என்ன முடிக்கிற? நீ மட்டும் ஒரு தனி உலகத்துல இருந்தா அப்படிதான். கார்மெண்ட்ஸ் கம்பெனி பேரை சூஸ் பண்ண போறோம். நீயும் உனக்கு பிடிச்ச பேரை சொல்லு. வா உட்காரு. சரி சொல்லுங்க, என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க. சொல்ல வேண்டாம்ப்பா, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பேரை துண்டு பேப்பர்ல எழுதி சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கலாம். என்ன பேர் வருதோ அந்த பேரை கம்பெனிக்கு வச்சிடலாம். ஆனா என்ன பேர் வந்தாலும் அதை நாம ஏத்துக்கணும், சரியா? எனக்கு ஓகே தான். என்ன கௌரி, எதுவுமே பேசாம உம்முன்னு இருக்கியே, உனக்கு ஓகே தானே? பேர்ல என்ன இருக்கு? ஏதோ ஒரு பேரை வைங்க. ஆனா கம்பெனியை நல்ல விதமா நடத்தி ஆகணும், அதுதான் முக்கியம். சரி, எடுக்கலாமா? உன் கையிலேயே சீட் எடு. கொடுக்கறேன். உங்களுக்கு பிடிச்ச பேரை எழுதுங்க, சரியா? சரி, நீங்க குலுக்குங்க. ஓகே, எடுக்கலாமா? உன் கையிலேயே ஒரு சீட் எடு. பிடிக்கிட்டேன். இதுல என்ன எழுதி இருக்குன்னு நான் தான் படிப்பேன்.